அடுத்ததாக பாஜகவுடைய மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இணைகிறார். மேடம் வணக்கம். வணக்கம். மாநில சுயாட்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் சட்ட திருத்தம் செய்யணும். அது நாம தான் செய்யணும், நம்ம விட்டா செய்ய யாருமே இல்லை. இது தமிழ்நாட்டுக்கு பல வகையில் சிரமத்தை ஏற்படுத்துது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரவையில் அந்த குரியன் ஜோசப்புடைய அறிக்கையை சமர்ப்பிச்சு பேசியிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, முதலில் மாநில முதலமைச்சர் தனது தோல்வியை தேர்தல் வருகின்ற நேரத்தில் மிக மிக மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறோம், அதனால நம்ம வளர்ச்சியை சொல்லி வாக்குகள் கேட்க முடியாது என்பதற்காக தொடர்ந்து இதே போல செய்திகளை அவர் பரப்பி வருகிறார். டீலிமிட்டேஷன் அது வராதுன்னு தெரிஞ்ச பிறமும் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக கூட்டம் கூட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நீட்டுக்கு எதிராக வராதுன்னு தெரிஞ்ச பிறமும் நாங்க கையெழுத்து போடுவோம்னு சொன்னாரு. ஆக இன்று ஒட்டுமொத்தமாக பாரத தேசம் எல்லா விதத்திலும் நிதி பகிர்வா இருக்கட்டும், ஜிஎஸ்டி பகிர்வா இருக்கட்டும், எல்லா மாநிலங்களும் சரியான பகிர்தலோடு புரிதலோடு எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மாநிலத்திலிருந்தும் இப்படிப்பட்ட குரல்கள் ஒலிக்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களோட நிதி மேலாண்மை, நிதி நிர்வாகம் சரியில்லை. எல்லாவற்றையும் இன்று மத்திய அரசின் மீது நான் கேட்கிறேன், நீங்க இவ்வளவு மாநில மீது அக்கறை இருந்தால் நீங்க யூபி அரசாங்கத்துல 18ல இருந்து 20 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தீங்களே, அப்ப ஏன் இதை பற்றி எல்லாம் சிந்திக்கல? ஆக இவங்க கையில ஆட்சியும் இவங்க அதிகாரமும் இருக்கும் பொழுது எதை பற்றியுமே சிந்திக்காமல் இந்த தேர்தல் வருகின்ற நெருங்குகின்ற நேரத்தில் ஒரு அவநம்பிக்கை இருப்பதனால் இவர்தான் காப்பாற்ற போறாருன்னா காங்கிரஸ் கூட வச்சுட்டு எப்படி காப்பாத்துவாரு? காங்கிரஸ் இன்னைக்கு மாநிலத்தில் உள்ள உரிமையை பத்தி பேசுறீங்க, தேசத்தோட உரிமையை பறித்தவர்கள் அவர்கள். எமர்ஜென்சி பீரியட்ல மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள் மாநில கட்சிகள் எல்லாம் ஒழிச்சிட போறாருன்றக்காக தான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆக காங்கிரஸ் மாதிரி இல்ல பாஜக, எல்லாருக்கும் ஒரு முழுமையான உரிமையை கொடுத்து அதற்கான நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால அப்பட்டமாக இது தேர்தல் பயத்தினால் ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர் ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான். அவருக்கு மாநில உரிமையை விட அவரோட தேர்தல் வெற்றியை வைத்துதான் அவர் இதெல்லாம் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது எனது கருத்து. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன். தொடர்பான சிறப்பு நேரலையை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.